டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 137. ஆகாஷ் தாத்தாவாக போகிறேன் என்று சொன்னதும் அனைவரும் திகைத்துப் போய் அவரை பார்த்தனர். விஜயேந்திரர் ஆச்சரியத்துடன் ஆகாஷை பார்த்து, என்ன சொல்ற, இது எப்படி நடக்கும் என்று கேட்டார். பிறகு தனக்குள் எதையோ நினைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன், அனன்யா எதுவும் சொல்லலையே என்று கேட்டார். அவர்களின் நம்பிக்கை வேறெங்கோ போவதை பார்த்த ஆகாஷ் இல்லை என்று தலையை ஆட்டி, அட அனன்யா இல்ல, அது திவ்யா, அவதான் ருத்ரனோட குழந்தைக்கு அம்மாவாக போறா. அப்பா, இத கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் அப்பா ஆனதை விட தாத்தாவாக போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் காலு தரையிலேயே படல. இந்த சந்தோஷம் உண்மையிலேயே வித்தியாசமானதுதான். ஐ எம் சோ ஹாப்பி என்று சொல்லிவிட்டு ருத்ரனை அணைத்துக் கொண்டார். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் முகம் சுளித்தனர். தன் அப்பாவிற்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்தது என்று ருத்ரன் அதிர்ச்சியடைந்தான். மேலும் அவர் மிக எளிதாக எல்லாவற்றையும் மறந்து திவ்யாவை மன்னித்து ஏற்றுக்கொள்வது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தன் குழந்தைக்கு அம்மா யார் என்பது கூட அவருக்கு கவலை இல்லையா என்று யோசித்தான். விஜயேந்திரர் கோபத்துடன் ஆகாஷை பார்த்து, இதென்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா ஆகாஷ்? உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா என்று கேட்க, ஆகாஷ் சிரித்துக்கொண்டே அவரை பார்த்து, இல்லப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு இத சொல்லல. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இதுக்காகத்தானே நாம இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்றார். ஆகாஷின் நடவடிக்கையை பார்த்த அனைவரும் திகைத்து போனார்கள். விஜயேந்திரர் பதட்டத்துடன் ருத்ரன் பக்கம் திரும்பி, என்ன ருத்ரன், உங்க அப்பா சொல்றது உண்மையா என்று கேட்டார். அவருடைய கேள்விக்கு பதிலில்லாமல் மௌனமாக நின்றான் ருத்ரன். ருத்ரனின் கண்களை பார்த்து விஜயேந்திரர் விஷயத்தை புரிந்து கொண்டார். மேலும் தலையில் அடித்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஒவ்வொருவரும் எதுவும் பேசாமல் போனாலும் ஒரு மூலையில் நின்று இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த திவ்யா நடந்ததை நினைத்து தனக்குள் கற்பனை செய்ய ஆரம்பித்தாள். ருத்ரன் வேகமாக தன் அறைக்கு வந்து கதவை மூடிவிட்டு அப்படியே தரையில் அமர்ந்தான். அவனுடைய வெறிச்சோடிய அறையை ஏமாற்றத்துடன் பார்த்தான். 2 மாதங்களுக்கு முன்பு அனன்யாவின் வாசனையும் வளையல் சத்தமும் இருந்த இடம் இன்று இருண்டு கிடப்பதைப் போன்று உணர்ந்தான். வெளியில் கம்பீரமாக தெரியும் ருத்ரன் உள்ளுக்குள் எவ்வளவு குழப்பமாக இருக்கிறான் என்பதை யாரும் அறியவில்லை. மெதுவாக தனது போனை எடுத்தவன் அதில் தெரிந்த வீடியோவை பார்த்தான். அதில் ஆனந்தும் அனன்யாவும் ஒன்றாக பேசிக் கொண்டிருந்தனர். அதில் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஏதோ பேசிச் சிரித்துக் கொண்டிருந்தனர். அந்த வீடியோவை பார்த்ததும் ருத்ரனின் இதயத்தில் யாரோ ஆயிரக்கணக்கான ஊசியை ஒரே நேரத்தில் குத்துவது போல வேதனையாக இருக்க கண்களை மூடிக்கொண்டு குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான். திவ்யா தன் அறைக்கு வந்தவுடன் கட்டிலில் அமர்ந்து ருத்ரனின் வீட்டில் பேசியதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். இதை பற்றி சில நொடிகள் யோசித்தவள் பிறகு தனக்குள், நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கே. என்னோட பாசமான தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? இல்ல வேற ஏதாவது இருக்குமோ? என்கிட்ட முன்னாடி அவ பேசுனத வச்சு பாக்கும்போது அவ்வளோ ஈஸியா அவளால விட்டுட முடியாதே. அப்புறம் என்ன நடந்துச்சு என்று சொல்லிக் கொண்டாள். இதை பற்றியெல்லாம் யோசித்த திவ்யா தன் போனை எடுத்து யாரோ ஒருவரின் நம்பரை டயல் செய்தாள். மறுபுறம் ரிங் சில நொடிகள் போனதும் போன் அட்டென்ட் செய்யப்பட்டது. திவ்யா சிரித்துக்கொண்டே, ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். மறுமுனையில் இருந்த கைலாஷ் புன்னகையுடன், என் பொண்ணோட வெற்றிய கொண்டாட வெயிட் பண்றேன் என்று சொன்னார். திவ்யா தன் தலைமுடியை மெதுவாக கோதிவிட்டு கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசித்துக் கொண்டே, அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணது கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது என்று கூறினாள். அவள் சொன்னதை கேட்ட கைலாஷ் குழப்பத்துடன், என்ன சொல்ற திவ்யா என்று கேட்க, அதாவது அப்பா, உங்க பொண்ணு ருத்ரன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டா. ரொம்ப சீக்கிரம் அவளுக்கு அந்த வீட்டோட அந்தஸ்தும் பெருமையும் கிடைக்க போகுது என்று சொன்னாள். அதை கேட்ட கைலாஷ் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வுடன், என்ன என்று திகைப்புடன் கேட்டார். அவரது மகிழ்ச்சியை உணர்ந்த திவ்யா சத்தமாக சிரித்துக் கொண்டே, ஆமாம்பா, உங்களுக்கு தெரியுமா, நான் உள்ள வந்ததும் அனன்யா பின்வாசல் வழியா ஓடிட்டா. அதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு என்று கூறினாள். திவ்யா சொன்னதை கேட்ட கைலாஷ், இதுல உனக்கு என்ன கவலை? உன்னை பார்த்ததும் அவளோட தகுதிய உணர்ந்திருப்பா. அதான் முகத்தை மறைச்சிட்டு சொல்லாம ஓடி போயிருப்பா. நீ இத பத்தி பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. அவ சாதாரண எறும்பு மாதிரி நசுக்கி போட்டுடலாம். உனக்கு அவ்ளோ கவலையா இருந்தா நாளைக்கே அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட வழியில குறுக்க வராம நிரந்தரமா அவளை மேல அனுப்பிடுறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் திவ்யா அவசர அவசரமாக அவரை தடுத்து நிறுத்தி, இல்ல இல்லப்பா, நீங்க இது மாதிரி எதுவும் செஞ்சிராதீங்க. அனன்யாவுக்கு ஒரு சின்ன காயம் உண்டாக்குனதுக்கே ருத்ரன் உங்கள ஜெயில்ல போட்டத மறந்துட்டீங்களா? நாம இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். அதுவா தானா அமையும் போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு ருத்ரன் எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம நினைச்சத சாதிக்கணும். அவளை இப்போதைக்கு வாட்ச் பண்ணா மட்டும் போதும். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்க நான் ஒரு புது யோசனை வச்சிருக்கேன்
என்று கூறினாள். உடனே கைலாஷ் எதையோ யோசித்துவிட்டு, என்ன யோசனை என்று கேட்க, திவ்யா வன்மமான புன்னகையுடன் இன்று நடந்த விஷயத்தை தெரிவித்தாள். மறுநாள் டைனிங் ஏரியாவில் ஆகாஷை தவிர வேறு யாரும் இல்லை. வீடு முழுக்க மிகவும் நிசப்தமாக இருந்தது. நேற்றிலிருந்து விஜயேந்திரர் தனது அறையை விட்டு வெளியே வரவில்லை. மேலும் ரோஹனும் கோபமாக இருந்ததால் காலையிலேயே வெளியே சென்று விட்டான். ருத்ரனை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இதையெல்லாம் பார்த்த ஆகாஷ் பிரேக்ஃபாஸ்டுடன் திவ்யாவின் அறையை நோக்கி நடந்து வந்தார். உள்ளே அறையில் கண்ணாடியில் தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருந்த திவ்யா அறைக்கு வெளியே யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு வேகமாக படுக்கையில் படுத்து உடம்பு சரியில்லாதவள் போல நடிக்கத் தொடங்கினாள். அப்போது யாரோ கதவை தட்ட திவ்யா உள்ளே வரச் சொன்னாள். ஆனால் அடுத்த கணமே திகைத்துப் போனாள். ஏனெனில் ஆகாஷ் சிரித்துக்கொண்டே வெளியில் நின்றிருந்தார். ஆகாஷ் திவ்யாவைக் கண்டு புன்னகையுடன், குட் மார்னிங் திவ்யா, எப்படி இருக்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா என்று விசாரித்தார். ஆகாஷ் தன்னை அன்பாக விசாரிப்பதை பார்த்து திவ்யா ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் திவ்யாவை இவ்வளவு அன்பாக இந்த வீட்டில் நடத்திய முதல் ஆள் ஆகாஷ் மட்டுமே. மற்றபடி வீட்டிலிருந்த அனைவரும் அவளை வெறுப்புடனேயே பார்த்தனர். திவ்யாவிற்கு ஆகாஷை பற்றி சரியாக தெரியாது. அவருடன் பழகியதில்லை. ருத்ரனின் அப்பா என்பதைத் தவிர அவரை பற்றி எதுவும் தெரியாது. திவ்யா மெதுவாக தன் இடத்திலிருந்து எழ முயன்று அப்பாவியான முகபாவனையுடன், என்ன அங்கிள் இங்க என்று தயக்கத்துடன் கேட்டாள். ஆகாஷ் உடனே அவளை தடுத்து நிறுத்தி அவளை நோக்கி நடந்து வந்தவர், அட எழுந்திருக்காத திவ்யா, வலிக்க போகுது. இந்த சூழ்நிலையில உன்னை நல்லா பாத்துக்கணும். நீ சரியா வசதியா உக்காரு என்றார். அவர் சொன்னதை கேட்ட திவ்யா சிரித்துக்கொண்டே வசதியாக அமர்ந்தாள். ஆகாஷ் அவள் அருகில் இருந்த சேரில் உட்கார்ந்து தன்னுடன் வந்த வேலைக்காரனின் கையில் வைத்திருந்த தட்டை பார்த்து, உன்னால காலையில சாப்பிட வெளியில வர முடியாது. அதான் நானே உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். இது உனக்காகவே ஸ்பெஷலா செய்ய சொன்னது. நல்லா சாப்பிடு. இந்த நேரத்துல புடிச்சத சாப்பிடணும் என்று சொன்னார். திவ்யா ஆச்சரியமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனெனில் அவள் பார்ப்பது கனவா நிஜமா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைப் பற்றி நினைத்துக்கொண்டே ஆகாஷிடம் தயக்கத்துடன், அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று கேட்டாள். பிரேக்ஃபாஸ்டை டேபிளில் வைத்துவிட்டு ஆகாஷ் மிகவும் பொறுமையாக, சொல்லு திவ்யா, என்ன கேட்கணுமோ தயங்காம கேளு என்றார். திவ்யா சந்தேக பார்வையுடன் ஆகாஷை பார்த்து, அது அங்கிள், உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா என்று கேட்டவள் கண்களை தாழ்த்தி, அதாவது மத்தவங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, ஆனா நீங்க என்று தயக்கத்துடன் சொன்னவள் சோகமான முகபாவனையுடன், அனன்யா இடத்த நான் பிடிச்சிட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அனன்யாவுக்கும் ருத்ரனுக்கும் நடுவுல நடந்த பிரச்சனைக்கு நான் காரணம்னு நினைக்கிறாங்க என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட ஆகாஷ் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, உண்மைய சொல்லணும்னா இதையெல்லாம் நீ வேணும்னே செஞ்சன்னுதான் நானும் முதல்ல நினைச்சேன். மத்தவங்க மாதிரி எனக்கும் உன் மேல கோவம் வந்துச்சு. ஆனா வரப்போற இந்த வீட்டோட வாரிச பத்தி தெரிஞ்சதும் என்னோட கோவம் எல்லாம் காணாம போயிடுச்சுமா. விஷயத்த கேள்விப்பட்டு நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ருத்ரன் குழந்தையோட முகத்தை பார்க்க நான் எவ்ளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? இந்த குழந்தைதான் இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு என்று கூறினார். ஆகாஷ் சொன்ன கடைசி வார்த்தையை கேட்டதும் திவ்யாவின் கண்கள் மின்னியது. ஆனால் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், வாரிசா? ஆனா அங்கிள், அது எப்படி சாத்தியம்? இந்த குழந்தை எப்படி இந்த குடும்பத்தோட வாரிசாக முடியும்? நான் ருத்ரனோட பொண்டாட்டி இல்லையே என்று கூறினாள். ஆகாஷ் தன் புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்து, ஏன் ஏன் அது நடக்காது? ருத்ரன் இந்த வீட்டோட மூத்த பையன். அவனும் இந்த குடும்பத்தோட வாரிசு. அதனால சட்டப்படி இந்த குழந்தை தான் எங்க வாரிசா இருக்க முடியும். இந்த குழந்தைக்கு அப்பா ருத்ரன். ருத்ரன் தானே? அப்புறம் என்ன என்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல கடைசி வரியை அழுத்தமாகச் சொன்னார் ஆகாஷ். அதை கேட்ட திவ்யா ஒரு கணம் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள். பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, நிச்சயமா அங்கிள், ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கூட எடுத்து பார்க்கலாம் என்று சொன்னாள். அவளது முகம் வெளிறிப் போனதை பார்த்து ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, அடடா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லமா, ஏன்னா என் பையனை நான் நம்புறேன் என்றார். அவர் சொன்னதை கேட்ட திவ்யா பெருமூச்சு விட்டு பிறகு புன்னகையுடன் அவரை பார்த்து தலையை ஆட்டினாள். பிறகு ஆகாஷ் டேபிளில் இருந்த பிரேக்ஃபாஸ்டை கையில் எடுத்து, சரி அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கிளம்ப முற்பட்ட போது திவ்யா கண்ணீரோடு அவரை தடுத்து நிறுத்தி, அங்கிள், என்ன புரிஞ்சுகிட்டதுக்கும் மத்தவங்க மாதிரி என்ன தப்பா நினைக்காததுக்கும் தேங்க்ஸ் என்று சொன்னாள். பிறகு தன் வயிற்றில் கை வைத்து மிகவும் சோகமான முகபாவனையுடன், என்னோட குழந்தைக்கு இவ்ளோ பெரிய பேரோ அந்தஸ்தோ பணமோ எதுவும் வேணாம். எனக்கும் என் குழந்தைக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு அடையாளம் மட்டும் போதும். அப்போதான் அவன் வளரும்போது யாரும் தப்பான குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அதைத் தவிர வேற எதுவும் எனக்கு வேணாம். நான் இத பத்தி அனன்யா கிட்ட பேச விரும்பினேன். ஆனா நான் எதையும் சொல்றதுக்கு முன்னாடி அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் தாத்தாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பார்க்க கூட விரும்பல என்று சொல்லி அழத் தொடங்கினாள். அவள் அழுவதைக் கண்ட ஆகாஷ் அவளை சமாதானப்படுத்தும் விதமாக,
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பேரனுக்கு இந்த குடும்பத்தோட அந்தஸ்தும் பேரும் நிச்சயம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அவன் நம்ம குடும்பத்தோட வெளிச்சம். கவலைப்படாதம்மா, நான் அப்பா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் பேசுறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவர் சென்ற பிறகு திவ்யா தன் போலி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, கடவுளே, இந்த ருத்ரன் குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க எல்லாரும் முட்டாளுங்க. 2 சொட்டு கண்ணீரை பார்த்தாலே வலையில விழுந்துடுறாங்க. அதுல இந்த கிழவன் பெஸ்ட். எப்படியும் இவன் நமக்கு யூஸ் ஆவான். என்ன பார்த்து இவ்ளோ இறக்கப்படுற அளவுக்கு என்ன என் மூஞ்சில தெரியுதுன்னு தான் தெரியல. நான் முதல்ல இந்த வீட்டோட முதலாளியா மாறினா முதல்ல அந்த பெரிய கிழவனுக்கு தான் முடிவு கட்டணும் என்று சொல்லி தன் வயிற்றில் இருந்த குழந்தையை பார்த்து சத்தமாகச் சிரித்தாள். சில நொடிகளுக்குப் பிறகு, நான் இங்க வர்றதுக்கு காரணமே நீதான். ஃபியூச்சர்ல உன்ன வச்சுதான் இந்த வீட்ல நான் நிரந்தரமா குடியேறப் போறேன். நான் இங்க நிரந்தரமா வந்ததும் என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. கடந்த சில நாட்களாக திவ்யா மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். ஏனெனில் அவளது குறிக்கோள் வெற்றியடைய ஆரம்பித்தது. இதற்கிடையில் ஆகாஷின் மனதில் இடம் பிடிக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தாள் திவ்யா. மேலும் மிகவும் அமைதியாக இருந்த அனன்யாவை பற்றியும் கண்டுபிடித்தாள். அவளிடமிருந்து ஆபத்தான அறிகுறி எதுவும் இல்லாததால் அவள் மிகவும் நிம்மதியாக இருந்தாள். இப்போது அவளது வாழ்க்கை மிகவும் எளிதாக இருக்கிறது என்று உணர்ந்தாள். ஆகாஷ் செய்வது பிடிக்காததால் விஜயேந்திரர் எல்லோரிடமும் பேசுவதை நிறுத்திவிட்டார். ஒரு நாள் மாலை வேளையில் ஆகாஷ் ஏதோ வேலையில் பிஸியாக இருந்தார். அவரது கவனம் முழுக்க வீட்டிற்கு வரப்போகும் ருத்ரனை எதிர்பார்த்திருந்தது. அவன் வந்ததும் வேகமாக அவன் வழியை நிறுத்தியவர், வெயிட் பண்ண ருத்ரன், உன்னோட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னார். இதை கேட்ட ருத்ரன் மிகவும் களைப்பான முகபாவனையுடன், இப்ப வேணாம்பா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அதைக் கண்ட ஆகாஷ் உரத்த குரலில், ருத்ரன், உனக்கும் திவ்யாவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட ருத்ரன் அப்படியே சட்டென நின்றான். அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்து, என்ன என்று கேட்டான். அவனின் முகபாவத்தை பார்த்த ஆகாஷ் அவன் அருகில் வந்து தீவிரமாக, ஆமா, நான் அவளோட அப்பா கிட்ட பேசிட்டேன். அவங்க எல்லாரும் நாளைக்கு மதியம் வந்துருவாங்க. அதனால நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா உதய பாத்துக்க சொல்லிட்டு நீ வந்துரு. அப்பதான் நீ எல்லாரோடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், சரியா என்றார். ஆகாஷ் சொன்னதை கேட்டதும் ருத்ரன் அதிர்ந்து போனான். ஆகாஷ் தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அதைக் கண்ட ருத்ரன் வேகமாக அவரை பின் தொடர்ந்து சென்று, என்ன செய்றீங்கப்பா என்று கோபத்துடன் கேட்டான். அவன் இப்படி கோபப்படுவான் என்பதை அறிந்தது போல ஆகாஷ் நிதானமாக அவனை பார்த்து, நான் என்ன செய்றேனா, ரெஸ்ட் எடுக்கலான்னு ரூமுக்கு போறேன், வேற என்ன, நீயும் போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறினார். இதை கேட்ட ருத்ரன் கோபத்துடன் அவர் முன்னால் வந்து நின்று, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்களா என்று கேட்டான். ஆகாஷ் குழப்பத்துடன் அவனை பார்த்து, அதனால என்ன பிரச்சனை என்று கேட்டார். அவருடைய முகபாவனையை பார்த்த ருத்ரன் ஆச்சரியத்துடன், என்ன கேள்வி கேக்குறீங்கப்பா என்று திகைப்புடன் கேட்டவன் தலையை பிடித்துக்கொண்டு, எனக்கு நீங்க செய்யறது ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன கேள்வி கேட்கறதுக்கு பதிலா கோவப்படுறதுக்கு பதிலா என்னோட தப்புக்காக திட்டுறதுக்கு பதிலா என்ன ஏன் அவளுக்கே கட்டி வைக்க நினைக்கிறீங்க என்று கேட்டான். ருத்ரன் இதை கேட்டதும் ஆகாஷ் தன் புருவத்தை உயர்த்தி, ஓஹோ, நீ தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான் என்று சொன்னவர் அவனுடைய நெஞ்சில் கை வைத்து தட்டி, ஆனா தப்பு பண்றதுக்கும் அத உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ருத்ரன் என்று கூறினார். ருத்ரன் அவர் சொன்னதை கேட்டு அமைதியாக அவரை பார்க்க ஆரம்பித்தான். பின்னர் அவரின் வார்த்தையில் மறைந்திருக்கும் பொருளை புரிந்து கொள்ள முயற்சித்தான். அதுக்கான வித்தியாசத்தை நீ உணரவே இல்ல, அதுதான் என்னோட வருத்தம் என்று கூறினார். ருத்ரன் அவர் சொன்னதை கேட்டு அமைதியாக அவரை பார்த்தான். பின்னர் அவர் சொன்ன வார்த்தையில் மறைந்திருக்கும் பொருளை புரிந்து கொள்ள முயற்சித்தான். ஆகாஷ் தன் மனதில் இருந்ததை சொல்லிவிட்டு கிளம்பும் போது ருத்ரன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, அப்பா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீங்க திரும்பி வந்ததுக்கு காரணம் குழந்தை இல்ல, அனன்யா தானே என்று கேட்டான். எபிசோட் 138. ஆகாஷ் சொன்னதை கேட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்ட ருத்ரன், நீங்க திரும்பி வந்ததுக்கான காரணம் குழந்தை இல்ல, அனன்யா தானே என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட ஆகாஷ் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தார். உடனே ருத்ரன் அவரின் கண்களை பார்த்து, அவ கிளம்பும்போது உங்கள மீட் பண்ணிருக்கா இல்லையா என்று கேட்க, ஆகாஷ் தீவிரமான முகபாவனையுடன் தலையசைத்து, ஆமா, அவ என்ன பார்க்க வந்தா. ஏன், ஒரு பொண்ணு அவளோட அப்பாவை வந்து பார்க்க கூடாதா? அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? அவளோட உனக்கு இருக்கிற உறவு முறிஞ்சாலும் எங்களோடது அப்படி உடையாது என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட ருத்ரன் கோபமாக அவரை பார்த்து, நான் அப்படி சொல்லலப்பா, ஆனா இந்த நிச்சயதார்த்தம் எதுக்குன்னு தான் கேக்குறேன் என்றான். ஆகாஷ் அதற்கு மேல் அவனை பேச விடாமல் தடுத்து, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும் என்றார். அவரது பிடிவாதத்தை பார்த்த ருத்ரன் ஆவேசத்துடன்,
ஆனா அப்பா, இந்த வாழ்க்கை என்னோடது. அதனால முடிவும் என்னோடதா இருக்கணும். நீங்க எதையும் முடிவு செய்ய முடியாது என்று சொல்ல, ஆகாஷ் சிறு புன்னகையுடன், ஆனா உன் வாழ்க்கை என்னால கொடுக்கப்பட்டது. அதனால முடிவ நான் தான் எடுப்பேன். ஆனா ஒரு விஷயம் ருத்ரன், இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில நீ எடுத்த முடிவுக்கும் மத்தவங்க எடுக்கிற முடிவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசத்த உணரப் போற. அதே மாதிரி மத்தவங்க வாழ்க்கையில எப்பவும் நீதான முடிவெடுப்ப, அந்த நிலை உனக்கு இன்னைக்கு வந்துருச்சு என்றார். ஆகாஷ் சொன்னதைக் கேட்டு ருத்ரன் திகைத்துப் போய் அவரை பார்த்தான். அவனது மனதில் ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டது. எனவே ஆகாஷை உற்றுப் பார்த்தவன், ஆனா அப்பா, நான் என்ன செஞ்சாலும் அது மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தான் செஞ்சேன் என்று சொல்ல, அதைக் கேட்ட ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, நீயே முடிவு செஞ்சுட்டு அதுல மத்தவங்களுக்கு சந்தோஷம்னு எப்படி சொல்லுவ என்று சொன்னவர் எதையோ யோசித்து ருத்ரனின் தோளை தட்டிக் கொடுத்து, சரி, இதுல உன்னோட தப்பு இல்ல. நீ எப்பவும் ஒரு அனுபவத்தால நீயே கத்துக்குவ. ஒருவேளை உன்னோட அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் இப்படி செஞ்சிருக்க மாட்ட. அவ உன்னோட காதத் திருகி எது நல்லதுன்னு சொல்லியிருப்பா என்றார். ருத்ரன் அவர் சொன்னதைக் கேட்டு ஆகாஷை ஆச்சரியமாக பார்த்தான். ஆகாஷ் உடனே அவன் தோளில் கை வைத்து அவனை தன்னோடு அழைத்துச் சென்றார். அப்போது கௌசல்யா புகைப்படத்தின் முன் நின்றவர் கௌசல்யாவின் புகைப்படத்தை அன்பாகப் பார்த்து, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ ருத்ரன், உறவுன்றது ஒருத்தரால மட்டும் வழி நடத்துறது இல்ல. 2 பேரும் சேர்ந்து அத தக்க வைக்க முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்ல, நாம தான் எப்பவும் சரின்னு நினைச்சு அடுத்தவங்க வாழ்க்கைய முடிவு செய்ய கூடாது. அது ரொம்ப தப்பு. யாருக்கு தெரியும், வாழ்க்கையில ஒருத்தருக்கு சந்தோஷத்த குடுக்கணும்னு நினைச்சு நாம செய்யற ஒரு விஷயம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வலிய கொடுக்கலாம் இல்லையா என்றார். ருத்ரன் கவனமாக தன் அம்மாவின் புகைப்படத்தை பார்த்துக் கொண்டே ஆகாஷ் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் சொன்னதைக் கேட்டு அவனின் மனம் தடுமாற ஆரம்பித்தது. ஏனெனில் அவன் அதைத்தான் செய்தான். அனன்யாவிற்கு அவன் தன்னை பற்றி விளக்கிச் சொல்லக்கூட வாய்ப்பளிக்கவில்லை. அவன் கேட்டது பார்த்தது அடிப்படையிலேதான் தீர்ப்பு வழங்கினான். ஒருவேளை அவன் பார்த்தது கேட்டது எல்லாம் ஒருவேளை முழுமையற்றதாக இருக்கலாம் என்று இப்போது யோசித்தான். இதையெல்லாம் யோசித்துப் பார்த்த ருத்ரனின் மனதில் குழப்பம் உண்டானதை மறுக்க முடியவில்லை. அவன் கனத்த இதயத்துடன், அப்பா, ஒருவேளை இப்ப யோசிக்கிறது ரொம்ப லேட்டா இருக்கலாம். நான் ஏற்கனவே புதக்குழியில சிக்கிட்டதால என்னால யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, மறுபடியும் நீயே இந்த முடிவை எடுக்கிற ருத்ரன். யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த புதக்குழியிலிருந்து உன்னை சந்தோஷமான வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக ஒரு கை வரலாம் இல்லையா என்று சொல்லி ஆகாஷ் அவன் தோளில் கை போட்டு நம்பிக்கையுடன், ருத்ரன், ஒவ்வொரு தடவையும் உன் கண்ணால பாக்குற விஷயம் உண்மையா இருக்கணும்னு அவசியமில்ல. ஒருவேளை அந்த உண்மைக்கு பின்னால சொல்லப்படாத பல போலியான பக்கங்கள் ஒளிஞ்சிருக்கலாம். அத நீதான் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னார். பின்னர் ருத்ரன் முன்னால் வந்தவர் அவனை கட்டிப்பிடித்து, என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் உண்மைய சீக்கிரம் கண்டுபிடிப்பான் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவர் கண்களில் இருந்த நம்பிக்கை ருத்ரனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அவன் சில நொடிகள் தன் அம்மா கௌசல்யாவின் புகைப்படத்தை பார்த்து அதனை அன்பாகத் தொட்டுப் பார்த்து நீண்ட நேரம் எதையோ யோசித்தான். ஆகாஷ் சொன்ன விஷயங்கள் அவனை எங்கோ மூலையில் தாக்கியது. அவர் சொன்னதில் ஏதோ புரியாத ஓர் புதிர் மறைந்திருப்பதாக உணர்ந்தான். இதையெல்லாம் நினைத்துக்கொண்டே வேகமாக ஸ்டடி ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். திவ்யா தனது நிச்சயதார்த்தத்தை பற்றி கேள்விப்பட்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். வெகு விரைவாக இந்த சொத்துக்கெல்லாம் தான் சொந்தக்காரி ஆகப்போவதை நினைத்து குதூகலித்துக் கொண்டிருந்தாள். இந்த அந்தஸ்து, இந்த புகழ் அனைத்தும் அவளுக்குச் சொந்தமாகப் போவதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியானாள். அவள் தனக்கு வரவிருக்கும் புதிய வாழ்க்கைக்குத் தயாராக ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலை அனன்யாவின் பெற்றோர் வீட்டில் சோஃபாவில் உட்கார்ந்து கேசவன் தனது கண்ணாடியை தேடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென, கேசவன், என்ன தேடிட்டு இருக்க? உன்னோட இழந்த ஆசையையா இல்ல உன்னோட இழந்த மரியாதையையா என்று ஒரு பழக்கமான குரல் கேட்டது. கேசவன் அந்த குரலை அடையாளம் கண்டு வேகமாக வாசலை நோக்கி திரும்பி பார்க்க, அவர் நினைத்தது போலவே வாசலில் கைலாஷும் அவரது மனைவி சுஜாதாவும் நின்று கொண்டிருந்தனர். கைலாஷ் பெருமிதத்துடன் உள்ளே வர, கேசவன் புன்னகையுடன் அவரை பார்த்து, வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க, உள்ள வாங்க என்று வரவேற்றார். கைலாஷ் மற்றும் சுஜாதா சோஃபாவில் அமர்ந்தனர். கேசவன் கைலாஷை பார்த்து, எப்படி இருக்கீங்க அண்ணா என்று கேட்டார். கைலாஷ் கர்வத்துடன் கேசவனை பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கேன் கேசவா. ரொம்ப காலமா ஒரு மோசமான கண்ணு என்னோட குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா திருஷ்டியும் இப்ப காணாம போயிடுச்சு. அதனால இப்ப நல்லா இருக்கோம் என்று சொல்லிவிட்டு வாசலை பார்த்தவர், ஏய், அத கொண்டு வா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா என்று சொன்னார். அவர் இதைச் சொன்னவுடன் டிரைவருடன் ஒரு வேலைக்காரன் நிறைய பரிசுப் பொருட்கள், இனிப்புகள் மற்றும் பழங்களை கொண்டு வந்து மேஜையில் அடுக்கினர்.
இதையெல்லாம் கண்டு வியந்து போன கேசவன், என்ன அண்ணா இதெல்லாம் என்று கேட்டார். கைலாஷின் பெருமித புன்னகை 10 மடங்கு அதிகரிக்க, இது என் பொண்ணோட சந்தோஷத்துக்கான பரிசு என்றார். அதை கேட்ட கேசவன் குழப்பத்துடன் அவரை பார்க்க, கைலாஷ் அந்த பரிசு பொருட்களை பார்த்து, என்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்த இந்த பரிசெல்லாம் போதாது. ஆனா இது வெறும் நிச்சயதார்த்தம் தான், கல்யாணம் இல்ல. கல்யாணத்துல இதை விட அதிகமா செய்வேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கும் ருத்ரனுக்கும் நிச்சயதார்த்தம் என்றார். கைலாஷ் சொன்ன கடைசி வார்த்தையை கேட்டதும் கேசவனுக்கு உடல் மரத்துப் போனது. அவர் திகைத்துப் போய் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களுடன் பேசவோ ஏதேனும் சொல்லவோ தோன்றவில்லை. தன் மகளின் அந்த சோகமான முகம்தான் அவர் நினைவுக்கு வந்தது. அனன்யா யாரிடமும் எதையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தன் தந்தையிடம் எதையும் மறைக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் அனன்யாவின் உறங்கும் முகத்தில் காய்ந்த கண்ணீர் சுவடுகளை பார்க்கும்போது அவளின் நிலையைப் பற்றி அவருக்கு தெளிவாகத் தெரிந்தது. அப்போது கைலாஷ் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே, என்னாச்சு கேசவன், ஏன் சைலண்டா இருக்க? என் பொண்ணு அவளோட உரிமைய திரும்ப பெறப்போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்டார். கைலாஷ் சொன்னதை கேட்ட கேசவன் மனமுடைந்து போனார். பின்னர் தன் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு வலுக்கட்டாயமாக சிரித்துக்கொண்டே மென்மையான குரலில், எனக்கு ஏன் சந்தோஷமா இருக்காதண்ணா? ஒரு அப்பாவா தன்னோட மகள் செட்டில் ஆகுறதுல சந்தோஷம்தான். திவ்யாவும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். அவளுக்காக நான் சந்தோஷப்படுறேன் என்று கூறினார். கைலாஷ் கேசவனின் வார்த்தைகளை கேட்டு ரகசியமாக சிரித்துக் கொண்டிருந்தார். பிறகு கிண்டலாக அவரை பார்த்து, நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான் கேசவன். அனன்யா விதியில இதெல்லாம் இல்ல. ஏன்னா யாரோ ஒருத்தரோட விதிய திருடி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது நிலைக்காது. அனன்யாவும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். டிவோர்ஸ் பண்ண பொண்ணு இந்த சமூகத்துல வாழ்றது அவ்ளோ ஈஸி இல்ல. அனன்யாவுக்கு பொருத்தமான பல இடம் இருக்கு. அதுல ஒரு பையன் எனக்கு நல்லா தெரிஞ்சவன் தான். அவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. பணத்துக்கும் பஞ்சம் இல்ல. அவனுக்கு 3 குழந்தை மட்டும் இருக்கு. உனக்கு விருப்பம்னா சொல்லு, நாம பேசி பார்க்கலாம் என்று கூறினார். கைலாஷ் சொன்னதை கேட்ட கேசவன் பொறுமை இழந்து சற்றே கோபமாக, இல்லனா நாங்க எங்க பொண்ணுக்கு இப்போதைக்கு வேற எந்த சுமையையும் சுமத்த விரும்பல. அவளே அவ தலைவிதிய தீர்மானிச்சுக்குவா. எங்களுக்காக நிறைய தியாகம் செஞ்சுட்டா. இனிமே மத்தவங்க முடிவ அவ மேல திணிக்க மாட்டோம். நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். அப்புறம் அவளோட அப்பா உங்களை விட திறமையானவர் இல்ல. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் என் பொண்ணுக்கு ஆதரவா இருக்கேன். நாங்க அவளுக்கு தைரியமாவும் சப்போர்ட்டாவும் இருக்கோம் என்று சொல்லிவிட்டு கைலாஷை அலட்சியமாக பார்த்தார். கேசவன் சொன்னதை கேட்டு கைலாஷின் கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அவர் மேற்கொண்டு ஏதோ சொல்ல வந்தபோது நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த சுஜாதா தன் கணவரின் கையை பிடித்து அமைதியாக இருக்குமாறு கண்களால் கேட்டுக்கொண்டார். கைலாஷ் அவரை முறைத்துப் பார்க்க சுஜாதா தன் கணவரின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கண்டு வருத்தமடைந்தார். அனன்யாவின் வாழ்க்கையை முற்றிலும் அளித்த தன் பெண் திவ்யாவை நினைத்து மிகவும் கலங்கிப் போனார். இந்த விஷயங்கள் அவர் மனதை அரித்தது. ஆனாலும் தன் பெண்ணின் தவறுக்கு வருந்தியபடி வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மென்மையான குரலில், கோமதி எங்க? அனன்யாவும் வீட்ல இல்லையா என்று விசாரித்தார். சுஜாதா இதை கேட்டதும் கேசவன் கொஞ்சம் பதட்டமானார். வாசலை பார்த்து அவசரமாக, அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிருக்காங்க. வர கொஞ்ச நேரம் ஆகும் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் சுஜாதா தலையை ஆட்டினார். அனன்யாவும் கோமதியும் மார்க்கெட் போகவில்லை. அவர்கள் அனன்யாவின் செக்கப்பிற்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்ததால் கேசவன் கொஞ்சம் பதட்டத்துடன் இருந்தார். அவர்கள் எந்த நேரத்திலும் வரலாம் என்பதால் கவலையுடனே வாசலை அடிக்கடி பார்த்துக் கொண்டார். அனன்யா அவர்கள் முன்னால் வந்து நின்றால் நிச்சயம் அவள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்துவிடும். ஏனெனில் இப்போது அனன்யாவிற்கு நன்றாகவே வயிறு தெரிய ஆரம்பித்திருந்தது. இதைப் பற்றி யாரும் தெரிந்து கொள்ள கேசவன் விரும்பவில்லை. அதுவும் குறிப்பாக கைலாஷ் அனன்யாவை சந்திக்க அவர் விரும்பவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு கைலாஷ் சோஃபாவிலிருந்து எழுந்து நின்று தன் கைக்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்துவிட்டு, சரி கேசவா, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அதனால சீக்கிரம் கிளம்புனாதான் சரியா இருக்கும். கிளம்பும்போது இந்த சந்தோஷமான விஷயத்த உனக்கு சொல்லலான்னு நினைச்சேன். சரி, நான் வாங்கிட்டு வந்த இந்த ஸ்வீட்ஸ அனன்யாவுக்கும் கொடுத்து இந்த விஷயத்தையும் சொல்லிடு. அப்புறம் நான் அவளை கேட்டதா சொல்லு என்றார். பிறகு எதையோ யோசித்துவிட்டு கிண்டல் செய்யும் விதமாக, உண்மையிலேயே விசேஷத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அந்த வீட்டுக்கு நீங்க மறுபடியும் வர்றது நல்லா இருக்காது. ஆனா பரவாயில்ல, நிச்சயம் இல்லைன்னா என்ன, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். இன்விடேஷன் வைக்க கூடிய சீக்கிரம் வரேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட கேசவன் அவரிடம் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தார். அதனால் சரி என்று மட்டும் தலையசைக்க, கைலாஷும் தலையசைத்துவிட்டு தன் மனைவியை முன்னால் போகச் சொல்லி சைகை காட்டினார். சுஜாதா உண்மையில் கேசவனிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினார். ஆனால் அவர் எதுவும் சொல்ல வரும் முன்பே கைலாஷ் அவரை வெளியேறச் சொன்னார். அதைக் கண்டு மனம் நொந்து அமைதியாக அவருடன் சென்றார் சுஜாதா. மறுபுறம் கோமதி வீட்டிற்கு வருவதற்கு முன்பே கேசவன் அவருக்கு மெசேஜ் அனுப்பினார். கைலாஷும் சுஜாதாவும் வந்திருப்பதை அறிந்ததும் அவர் வந்து கொண்டிருந்த ஆட்டோவை ஓரமாக நிறுத்தச் சொன்னார். அதை பார்த்த அனன்யா கேள்வியாக அவரை பார்க்க, அனன்யாவிடம் என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்தார்.
ஏனெனில் அனன்யா இப்போதைக்கு இந்த நிச்சயதார்த்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தார். அதனால் அனன்யா கேள்விக்கு சமாளிக்கும் விதமாக சுற்றுமுற்றும் பார்த்தவர் அங்கிருந்த பானிபூரி கடையை பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே அந்த பானிபூரி கடையை நோக்கிச் சென்றார். அதை பார்த்த அனன்யா ஆச்சரியத்துடன் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்களே வாங்கி கொடுக்கறீங்களே என்று கேட்டாள். கோமதி அவள் சொன்னதை காதில் வாங்காமல் ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அனன்யாவின் கையை பிடித்து மெதுவாக கீழே இறக்கிவிட்டு, இன்னைக்கு உன் அம்மாவுக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு, எப்பயாவது தானே சாப்பிடுறோம், ஒன்னும் ஆகாது வா என்று சொன்னார். அனன்யாவுக்கு தன் அம்மாவின் பேச்சு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஆனால் அவள் அதை பெரியதாக கண்டுகொள்ளாமல் கீழே இறங்கினாள். கோமதி வேகமாக சுற்றி பார்த்துவிட்டு அனன்யாவிடம் அவள் வயிற்றை ஷாலால் மூடச் சொல்லி, சளி பிடிச்சுக்கும், நல்லா கவர் பண்ணு என்றார். அதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே, அட அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க என்று குழப்பத்துடன் கேட்டாள். அவள் சொன்னதை கேட்ட கோமதி அன்பாக அனன்யாவை பார்த்து, உன்னை நல்லா கவனிச்சுக்க டைம் கிடைக்கிறதில்ல, என் பேரனுக்கும் பிடிக்கும் இல்லையா, அதான் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் என்று சொல்லி சமாளித்தார். அவர் சொன்னதை கேட்டதும் அனன்யா கோமதியை கட்டிப்பிடித்து, ஐயோ, என்னோட அம்மா ரொம்ப அப்பாவியா இருக்காங்க, உங்க பேரனுக்கு பிடிக்கும்னு நீங்களே வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு என்று சொன்னவள் முகம் சுளித்து, பேரன் மேல இருக்கிற அன்பால சொந்த பொண்ணையே மறந்துட்டீங்க என்று சினுங்கினாள். அம்மாவும் பொண்ணும் இந்த சந்தோஷமான தருணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தனர். அதே வழியில் கைலாஷ் காரில் அவர்களை கடந்து செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து முகம் சுளித்தார். ஆனால் சுஜாதா இருவரையும் பார்த்து மகிழ்ச்சியடைந்து, அனன்யா சந்தோஷமா இருக்கிறத பாக்க எவ்வளோ நல்லா இருக்கு என்று கூறினாள். பிறகு சற்று சோகமான குரலில், திவ்யா இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் அனன்யா ரொம்ப சீக்கிரம் நார்மல் ஆவான்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த சந்தோஷம் அவளோட வாழ்க்கையில எப்பவும் இருக்கணும் என்று கூறினார். அதை கேட்டதும் கைலாஷ் சற்று பெருமிதத்துடன், இதுல என்ன இருக்கு, எப்படியும் கோமதியும் கேசவனும் அவளுக்கு இதுக்கும் மேல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கொடுக்க முடியாது. அந்த குடும்பத்து மருமகளாவும் இப்ப அவ இல்ல, வெறும் மிடில் கிளாஸ் பொண்ணு. அதனால அவளோட வசதிக்கு ஏத்த மாதிரி வாழ தெரிஞ்சிருந்தா போதும். இதுல என்ன சந்தோஷப்பட இருக்கு? உன் பொண்ணு சந்தோஷமா இருக்காளான்னு மட்டும் பாரு. எப்படியோ தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவ அடைஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சிட்டா என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அவர் சொன்னதை கேட்ட சுஜாதா வருத்தமானார். ஏனெனில் தன் கணவரையும் மகளையும் சொல்லி திருத்தும் அளவிற்கு தைரியமில்லை. ஒருவரின் வாழ்க்கையை அழித்து தன் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வது அவரது பார்வையில் சரியில்லை என்பதால் தன் மகளுக்காக பிரார்த்தனை மட்டுமே செய்ய முடியும் என்று நினைத்தார். மறுபுறம் ருத்ரன் வீட்டில் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் பெரும் சோகத்துக்கிடையே நடந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருந்தார். அவரைத் தவிர அந்த குடும்பத்தில் உள்ள எவருக்கும் இந்த நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொள்ள ஆர்வமில்லை. விஜயேந்திரர் தன் உடல்நிலையை காரணமாகச் சொல்லி அன்றைய நாள் முழுவதும் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அதே சமயம் ருத்ரனும் ஸ்டடி ரூமில் தன்னை சிறைப்படுத்திக் கொண்டான். அவன் மனதிற்கு அனன்யா பற்றிய எண்ணங்களே இருந்தன. அதே சமயம் ருத்ரனுக்கு தன் அப்பாவின் கண்களில் இருந்த நம்பிக்கையை பார்த்து ஒருமுறை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஆனால் எதிரிலிருந்த லேப்டாப்பில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை அவனால் மறுக்க முடியவில்லை. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.